friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதாவது ஆப்பமும் தேங்காய் பாலும் பார்க்க போகிறோம். ஆப்பம் வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் மாவு அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சுக்கலாம். இந்த கப்பில் தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணிக்க போகிறேன். இந்த கப்பில் 1 கப் அளவு பச்சரிசி, இதே கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி, இது ரெண்டுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே உளுந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் தனியாக ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பையும் 2லேருந்து 3 வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிட்டுருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த உளுந்தும் வெந்தயம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா அரைஞ்சிருக்கு. இது கூடயே இந்த உளுந்து கூடயே மத்தியானம் வேக வச்ச சாப்பாடு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சாப்பாடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா ஒரு சாஃப்டாக வரும் ஆப்பம், அதனால் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதை சேர்த்துட்டு ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஒரு க்ரீம் மாதிரி இருக்கணும் அந்த மாவு, நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவுக்கு இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். வெறும்னே இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 8 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். நைட்டு இந்த மாவை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ காலையில் ஆயிடுச்சு. காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊற்றின அளவை விட கொஞ்சம் அதிகமாக மேலே எழும்பி வந்திருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா நல்லா ஒரு கோல்டன் கலர்லேயும் கிறிஸ்பாகவும் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா, ஒரே ஒரு பிஞ்ச் தான், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி, ஒரு தோசை மாவு பதத்தை விட அடுத்த பதம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆனவுடனே ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றலாம். சுற்றிட்டு அந்த மாவு வந்து லைட்டாக வேக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி அந்த ஆப்பத்தில் இந்த ஹோல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்த உடனே சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் விட்டுட்டு பார்த்தோன்னா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு ஆப்பம் ஊற்றலாம். 2வது வாட்டி ஊற்றும் போதும் அந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். சூடானோடனே மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுடலாம். சுற்றி விட்டுட்டு அந்த மாவு வந்து வெந்து வரும், ஓட்டையாக அந்த மாவு விட்டு நல்லா வெந்து வரும். வெந்து வரும்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோன்னா நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும். அப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம பார்த்தோன்னா நல்லா முறுமுறுன்னு ஆப்பம், ஆனால் உள்பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஆப்பம், வெளியில் நல்லா முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். முறுமுறுன்னு ஒரு ஆப்பமும் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டோம். சிம்பிளாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம எண்ணெய்லாம் ரொம்ப ஊற்றாமல் ஹெல்த்தியாக செஞ்சுருக்க மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.